பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அனுதினமும் நம்ம தேவனுடைய வார்த்தையை காலையில் கேட்பது ஒரு பெரிய பாக்கியம். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துகிறார், நடத்துவார். ஆமேன். என்றைக்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய கரம்தான் உங்களை நடத்தி வந்தது. நம்முடைய படிப்பு, ஞானம், அறிவு, பணம் இவை ஒன்றும் உங்களை நடத்தவில்லை. ஆண்டவரே உங்களை நடத்தினார். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற தலைப்பில் அந்தந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன தெய்வீக நடத்துதலுக்குரிய வார்த்தையை நம்ம கேட்டு அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் கிருபையான் மட்டும் நடத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? வாருங்கள், வசனத்துக்கு போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஆங்கிலத்தில் இந்த பதத்தை yoke shall be destroyed because of anointing. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று ஆங்கிலத்தில் சற்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற நுகம் என்ன? நுகம் என்றால் அந்த தமிழ் அர்த்தம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அந்த நாட்களில் இந்த மாட்டு வண்டியில் போகும்போது இந்த மாடுகளின் கழுத்தில் அந்த ஒரு குறுக்க ஒரு கம்பை போட்டு அதை கழுத்தோடு கட்டியிருப்பார்கள். இந்த மாட்டு வண்டியில் நிறைய சுமைகளை ஏற்றுவார்கள். அந்த சுமை ஒரு பக்கம், அந்த மாட்டு வண்டியை ஓட்டுகிறவர் அவருடைய உடல் எடை ஒரு பக்கம். இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் அந்த மாடுகள் இழுத்து கொண்டே போகும். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கழுத்தில் அப்படியே தழும்புகள் தெரியும். அந்த நுகத்தை சுமந்து சுமந்து இழுத்து அதுக்கு பேர் தான் நுகம். ஏன்னா கண்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய கழுத்தில் ஏகப்பட்ட நுகங்கள் இருக்கலாம். கடன் பாரம், குடும்ப கஷ்டம், பொறுப்பு. சில வீடுகளில் அண்ணன் தம்பி பிள்ளைகளெல்லாம் பார்க்கணுங்கிற பொறுப்பு இருக்கு. நிச்சயம் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் நடத்துவார். அதனால் நீங்கள் அதை உள்ளத்தில் வச்சு நீங்கள் உங்களை சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு மன வேதனைப்படாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். அப்போ இந்த நுகம் எப்படி பிரதர் மாறும்? சகோதரனே, அழகான வார்த்தை. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறியும். அப்போ ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. அனல் மூட்டி விசுவாச வார்த்தைகளை பேசி, என் நுகத்தை விட, என் கடன் பாரத்தை விட, என் கஷ்டத்தை விட ஏசப்பா ஆவியானவரை நீங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிருங்க. ஒரு புதிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, அபிஷேகத்தினால நுகங்கள் முறியும் என்றால் உம்முடைய பிள்ளைகள் நுகங்கள் எம்மாத்திரம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் இருந்த இடம் தெரியாமல் முறிந்து போகட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், மற்றவங்களோடு கூட கேஷுவலாக இதை பற்றி பேசலாம். கமெண்ட் செக்ஷனில் கூட உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.